நேரத்தில் சார்ந்திட தேவன் உண்டே. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவன் உண்டே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. என் அன்புக்குரியவர்களே, மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருக்கும் பொழுது ஜனங்கள் மோசே இடத்தில் வருகிறார்கள். மோசே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு அற்புதம் செய்ய என்று சொல்லவில்லை. அவர் ஒரு மரத்தை காண்பித்தாராம். இன்றைக்கும் இந்த செய்தியில் இணைந்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு அவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரம் என்னவென்று சொன்னால் கல்வாரி சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்ட அந்த மரமாய் இருக்கிறது. அந்த மரத்தில் உங்களுக்கு கசப்பை மதுரமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மதுரமாக்க விரும்புகிறார், இனிமையாக்க விரும்புகிறார், உங்களுக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். ஜெபம் செய்வோம். ஜீவனின் அதிபதியாகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மாராவின் தண்ணீரை மதுரமாக்கினவரே, ஒரு மரத்தை தூக்கி போடும் பொழுது அது மதுரமாய் மாறிற்று. எங்கள் வாழ்க்கையில் கசப்புகள் நிறைந்த குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில் மதுரமாக நீர் இயேசுவாய் எங்கள் உள்ளத்தில், எங்கள் இல்லத்தில் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். எப்படி அவர்கள் மதுரமான தண்ணீரை குடித்தார்களோ அப்படி எங்கள் வாழ்க்கைகள் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மதுரமாய் மாறட்டும், இனிமையானதாய் மாறட்டும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.